ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டு வகையாக கேட்டகரி பண்ணுறோம். ஒன்று நேஷ்னல் லெவலில், இன்னொன்று வந்து ஸ்டேட் லெவலில். ஸோ நேஷ்னல் லெவலில் நம்ம காம்படிட் பண்ணுறது வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தோம்னா ஒரு 24லேருந்து 25 கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாக நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தா ஐஏஎஸ் நமக்கு தெரியும் அண்ட் ஐபிஎஸ் தெரியும். இது போக ஒரு 22லேருந்து 23 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக ஒரு டிகிரி இருக்கணும். அண்டு நம்ம வந்து ஒரு 3 ரவுண்டை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கேடட் போகணும், டாப் லெவலில் போகணும் அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்ஐ தாசில்தார் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா குரூப் 4. ஸோ இந்த குரூப் 4க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பெரிய டிகிரியெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து 10th எலிஜிபிலிட்டி இருந்தாலே வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் 5, 7 எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ.